Hi friends, வணக்கம் and welcome to alvcreations. இந்த வீடியோல இந்த ரெடிமேட் பட்டுப்பாவாடை சட்டையில ஸ்லீவ்ஸ் எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். ரெண்டு சைடு ஜாயிண்ட்ல இருந்தும் 1 இன்ச்சுக்கு தையல் பிரிச்சுக்கலாம். இந்த டூல் வந்து தையல் பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதை வச்சு ஓவர்லாக் அண்ட் நார்மல் ஸ்டிச் ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கலாம். ரெண்டு சைட்லையும் தையல் பிரிச்சாச்சு. ஸோ இதில் கொடுத்துருக்க ஸ்லீவில் ஆல்ரெடி லைனிங்கோட சேர்த்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம டேரெக்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் அயர்ன் பண்ணிக்கிறேன். இல்லை சின்ன சின்ன சுருக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அயர்ன் பண்ணிட்டா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு ஸ்லீவ்லேயும் ஹார்மோல் சைடில் 1/2 இன்ச்சுக்கு லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க ஸ்லீவ் ஹார்மோல் லென்த்துக்கு கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம வச்சு செக் பண்ணும்போது நம்ம எங்கே லைன் ட்ரா பண்ணுமோ அதை வந்து இந்த ஹார்மோல் எட்ஜில் வச்சு நம்ம செக் பண்ணணும். ஸ்லீவை சென்டரில் வச்சு ரெண்டு சைட்லையும் தனித்தனியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஸ்லீவ் லென்த்தும் ஹார்மோல் லென்த்தும். அதே மாதிரி சென்டர்லேருந்து வச்சு இந்த சைட்லையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவை வந்து நம்ம பேக் சைடில் வச்சு தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம லென்த் சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸ்லீவ் லென்த்தும் ஹார்மோலும் மேட்சிங்காக இருக்குது. ஸ்லீவ் லென்த்து கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டு சைட்லையும் எக்ஸஸாக கொஞ்சம் பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கணும். ரெண்டு சைட்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ல எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவில் இந்த லைனுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓவர்லாக் மாதிரியும் இருக்கும் அண்ட் லைனிங்கையும் மெயின் ஸ்லீவையும் அட்டாச் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு சட்டைக்கு பேக் சைடில் வச்சு நம்ம இதை அட்டாச் பண்ணும்போது இந்த மெயின் மெட்டீரியலும் லைனிங்கும் கலையாமல் நீட்டாக இருக்கும். ஸோ தட் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சின்ன பசங்க சட்டைன்றதுனால ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் டீப்பாக இல்லை. ஸோ அதில் லைட்டாக இருக்குது. நம்மளும் இதில் லைட்டாக பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸ்லீவை ஹார்மோல் உள் பக்கம் வச்சுக்கிறேன். ஸ்லீவ் ஷேப்பும் ஹார்மோல் ஷேப்பும் கரெக்டாக இருந்ததுனால ஒரு சைடில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடில் ஃபினிஷ் பண்ணலாம். இந்த சட்டையை வந்து ஸ்லீவில் ட்ரா பண்ண லைனை கவர் பண்ணுற மாதிரி வச்சு எட்ஜில் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ தட் கரெக்டாக நம்ம 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்லீவையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ வேணுமோ அதை டிசைட் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெண்டு பீஸையும் சேர்த்து வச்சும் ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸ்லீவ்ஸை பியூட்டிஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.